வணக்கம். நான் உங்கள் நடிகன் செல்வா. நம்ம இன்னைக்கு ஒரு டிவோஷனல் ட்ரிப் தான் போக போறோம். இது எங்க போக போறோம் அப்படின்றத நம்ம வீடியோவோட எண்டுல சொல்றேன். என்னங்க இது, இவ்வளவு சிலைகள் செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு தானே பாக்குறீங்க. இது எல்லாமே ஒரு பிரார்த்தனைக்காக செஞ்சு வச்சிருக்கிற சிலைகள்ங்க. அது எங்கன்னு பார்ப்போம் வாங்க. இதுதாங்க ஐயனாரப்பன் கோவில். இது எங்க இருக்கு அப்படின்னு வீடியோட லாஸ்ட்ல சொல்றேன். இந்த ஐயனாரப்பன் கோயிலுடைய முகப்பு தோற்றம் இது. இங்க இருந்து உள்ள போனோம் அப்படின்னா இந்த குதிரை சிலைகள் வரிசையா செஞ்சு வச்சிருக்காங்க. மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில் இது. இவ்வளவு சிலைகள் இருக்கு இந்த கோயில்ல. இது முகப்பு தோற்றம். முன்னாடி போவோம் வாங்க. இந்த இரண்டு சிலைகள் மிகப்பெரிய சிலைகள், குதிரை சிலைகள். இது சிமெண்டால செஞ்சது, இது மண்ணாலேயே செஞ்சிருக்காங்க. இதனுடைய மூக்கணாங்கயிறு பாருங்க எந்த அளவுக்கு நேச்சுரலா திரிச்சது மாதிரியே இருக்கும். இதை சுத்தியும் கம்பி வேலி போட்டிருக்காங்க, ஏன்னா தொடக்கூடாது யாரும் அப்படின்றதுக்காக. இங்க பிரார்த்தனைக்கு நிறைய எலுமிச்சம்பழங்களையும் தன்னுடைய குறைகளை ஒரு பேப்பர்ல எழுதியும் அந்த இடத்துல கட்டியிருக்காங்க. விநாயக பெருமான் அங்க காட்சி தராரு. அவர்கிட்ட முதல்ல சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ள போனோம்னா இதுதான் அழகுமுத்து ஐயனாரப்பன் கோயில். பூரணி அம்மாள், பொற்கலை அம்மாளோட காட்சி தராங்க. இந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே அழகர் சித்தர் தியான மண்டபம் இருக்கு, அங்க போலாம் வாங்க. இதுதான் அந்த அழகர் சித்தர் தியான மண்டபம். இங்க அழகர் சித்தர் ஜீவ சமாதி அடைஞ்சதா சொல்றாங்க. இதுதான் அவருடைய ஜீவ சமாதி. சமாதியை சுத்தியும் தியானம் பண்றதுக்கு நல்ல இடங்கள் இருக்கு. அந்த மண்டபத்துக்குள்ளேயே தியானம் பண்ணலாம். இந்த கோயில் பிரகாரத்தை சுத்தி வர மாதிரி தான் கட்டியிருக்காங்க. நம்ம நினைச்சது நடக்கும் இந்த கோயிலுக்கு வந்தாவே. அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற கோயில். இப்ப மீனாட்சி சுந்தரேஸ்வரர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை அம்மன், மீனாட்சி அம்மன், முருகப்பெருமான், இவங்களோட அருட்பெருஞ்சோதி வள்ளலாரும் இங்க காட்சி தராரு. இவங்களை எல்லாம் வணங்கிட்டு கோயிலை சுத்தி பார்க்கலான்னு வரும்போது தான் என்னடா இது சிலைகள், இவ்வளவு சிலைகள் இருக்கு அப்படின்ட்டு மனச்சு போய் பார்த்துக்கிட்டே வந்தோம். கோயிலை சுத்தி வந்தோம். கிட்டத்தட்ட இந்த கோயிலை சுத்தி வரணும் அப்படின்னாவே 1 கிலோமீட்டருக்கு சுற்றளவுக்கு சுத்தி வரணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய கோயில் தான். இந்த கோயிலை சுத்தியும் சிலைகள், அதிகமா சிலைகள் செஞ்சு வச்சிருக்காங்க. எதுக்காக இந்த சிலைகள் செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்றதுதான் இப்போ நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த கோயிலுக்கு வர்றவங்க தன்னுடைய மனசுல ஏதாவது ஒண்ணு நினைச்சிட்டு இது நிறைவேறணும் அப்படின்னு நினைச்சு வர்றாங்க அப்படின்னா இங்க அவங்க ஒரு 3 மாசமோ 6 மாசமோ ஒரு கெடு வச்சு அந்த ஐயனாரப்பங்கிட்டையும் அழகர் சித்தர் ஐயாகிட்டையும் வேண்டிட்டு போவாங்க. அவங்களுக்கு நினைச்சது மாதிரியே ஒரு 3 மாசத்துக்குள்ளேயோ 6 மாசத்துக்குள்ளேயோ அது கண்டிப்பா நடந்துரும். நடந்துருச்சுனாவே இந்த கோயிலுக்கு தன்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக இங்க அந்த சிலைகளை செஞ்சு பிரதிஷ்டை பண்ணிட்டு போறாங்க. இப்போ இந்த ஆட்டோ வாங்கணும்னு வேண்டியிருப்பாங்க, ஆட்டோ செஞ்சு வச்சுருக்காங்க. அடுக்குமாடி வீடு கட்டணும்னு வேண்டியிருப்பாங்க, இந்த அடுக்குமாடி வீடு. ஒரு போட் ஒன்று வாங்கணும்னு நினச்சிருப்பாங்க, போட்டு சிலை. இந்த கார் வாங்கணுன்ட்டு, இந்த மிலிட்ரியில் சேரணும்னு, சாமி பேர்லேயே ஒரு சிலைகளை செய்கிறது. இப்படி பலதரப்பட்ட சிலைகள் இங்கே இருக்குங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு, கல்யாணமாகாதவங்களுக்கு எல்லாருமே இங்கே இந்த சிலை செஞ்சு வச்சுட்டு போகிறேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டாவே அது நினச்சது எல்லாமே நடக்குது. வீடியோவில் காட்டுறது எல்லாமே கொஞ்சம் தான், கால்வாசி தான் காட்டியிருக்கேன். இன்னும் இருக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான சிலைகள் இங்க செஞ்சு இந்த இடத்துல வச்சிருக்காங்க. இந்த சிலைகள் எல்லாம் எங்க செய்யறாங்க அப்படின்றத பார்க்கலாமா வாங்க.
இந்த கோயிலுடைய முன்னாடியேன்னு இந்த சிலைகள் செய்யறதுக்குன்னு இங்க அறங்காவலர் துறையில இருந்து இங்க செய்யறாங்க. நம்ம இங்க ஆர்டர் கொடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா, நம்ம நினைச்சது நடந்துருச்சு அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம சொல்லிட்டு போயிட்டோம்னா நமக்காக ஒரு சிலைகள் செஞ்சு வச்சிருப்பாங்க. நம்ம அதுக்குண்டான பணத்தை கட்டிட்டு இந்த கோயில்ல இந்த சிலைகளை எடுத்து நம்ம வச்சுட்டு போலாம். நேர்த்தி கடனை செலுத்திட்டு போலாம். இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னு, கடலூர் மாவட்டம் தூக்கணாம்பாக்கம் பக்கத்துல இருக்கிற தென்னம்பாக்கத்துல தான் இருக்கு இந்த கோயில். தென்னம்பாக்கம் அழகர் கோயில்னு கேட்டாவே எல்லாத்துக்குமே தெரியும். பாண்டிச்சேரியில இருந்து வந்தோம் அப்படின்னா ஏம்பலத்துக்கு பக்கத்துல இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு தென்னம்பாக்கம் அழகர் கோயில். இந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே இந்த சித்தர் பீடமும் இருக்கு. வர்றவங்க கண்டிப்பா இந்த சித்தர் பீடத்துக்கு வந்துட்டு போங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி.